சிறப்பழைப்பாளராக வருகை தந்துள்ள மண்ணின் மைந்தன் அண்ணன் தனக்குடி அண்ணா அவர்களை வருக வருகென வரவேற்கிறோம். எனக்கு இந்த ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். நான் இன்னைக்கு என்ன பேசலான்னு யோசனை பண்ணி வந்தேன்னா, நம்ம ஆதித்ய குருஜி இது ஒரு சப்ஜெக்ட் ஓடிட்டுருக்கு. அவர் நட்சத்திரங்களுக்கு குணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு முறை, அவரோட முறையில் அவர் நட்சத்திர குணம் இல்லைன்னு சொல்கிறார். இதை நானும் ஒத்துக்கிறேன். அவரோட நிறையா பேர் சண்டை போட்டிருக்காங்க, அது வேறு சமாச்சாரம். ஏன்னா நாம் பார்க்கக்கூடிய எதிரடை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அந்த நட்சத்திரத்து வழியாக போகும், ஆனால் பலன் கொடுக்காது. நட்சத்திரம் அப்படிங்கிறது சாரம்னு சொல்லி வச்சாங்க. அது ஒரு ரோடு, அந்த ரோட்டில் கிரகம் போகுது. இதுதான் உண்மை. அதாவது இந்த ஜோதிட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜோதிட முறை இருக்கு. சார ஜோதிடம்னு பார்க்குறவங்க இருக்காங்க. கேபியில் போயிட்டா நட்சத்திரங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க. அது அவங்கவுங்க முறை. ஆனால் அவருக்கு உட்பட்ட ஒளி கிரகங்கள் அப்படிங்கிறதுல அவர் நட்சத்திரங்களுக்கு குணம் இல்லை ரோடுங்கிறார். அதையே நீங்கள் கோள்களின் கோலாட்டத்தில் எதிரடை நட்சத்திரங்கள் பார்க்க போனீங்க அப்படின்னா கிரகங்கள் தான் பேசும், நட்சத்திரம் வெறும் ரோடு தான். இதுக்காக போய் நம்ம யாரும் போட்டி போட்டுக்கிட்டு சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏன் செய்யணும்? நமக்கு எத்தனை வழி இருக்குது. ஜோதிடம் சொல்கிறதுக்கு ஏகப்பட்ட முறைகள் இருக்குது. அந்த முறைகளில் அதுவும் ஒன்று. இப்போ நான் சூரியனுக்கு எதிரில் சந்திரன் வருது அப்படின்னா அந்த சந்திரன் எந்த ரோட்டில் போய் நிற்கிது, எந்த கிரகத்து வழியாக போய் நிற்கிது, அந்த சூரியன் நிற்கிற இடத்துலையே அது எதுக்கால் நிற்கிதா, இல்லை இது நாமக்கல்லில் நிற்கிதா, குமரபாளையத்தில் நிற்கிதாங்கிறது தான் அந்த ஒரு நட்சத்திரம். இதை முழுக்க முழுக்க நான் ஒத்துக்குவேன். கிரகங்களுக்கு குணமில்லை இந்த முறையில். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் ஜோதிடருக்குள்ள ஒற்றுமையே குறைஞ்சிட மாட்டிருக்குது. இதை போய் சண்டை போட்டுட்டா அவங்கவுங்க முறையில் அவங்கவுங்க பேசுகிறாங்க. அதில் என்ன இருக்குது? சரி, அடுத்ததுக்கு வருவோம். இப்போது திருமணத்தை பற்றி பேசணும். நான் சொல்கிறேன், திருமணத்துக்கு நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஆணோட 7ஆம் அதிபதி இல்லை பெண்ணோட 7ஆம் அதிபதி, இவங்க நவாம்சத்தில் எங்கே இருக்கார், அந்த நவாம்ச ராசியில் எங்கே இருக்காரோ அதை 1ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 1, 5, 7, 9 தான் அந்த கணவன் ராசியோ மனைவி ராசியோ அமையும். உடைப்பட்ட நட்சத்திரங்கள் இருந்தால் ஒரு ராசி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இதை கணக்கு போட்டு பார்த்துக்கலாம். மனைவியோட ராசி இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் அந்த தாம்பத்திய வாழ்க்கை சிறப்படையும். இல்லைன்னா அவங்களுக்குள்ள வாழ்க்கை முழுவதும் பிரச்சனை தான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம சேர்ந்துடுறாங்க இல்லையா, சேர்த்துறப்போ வாழ்க்கை முழுவதும் பிரச்சனை தான் இருக்கும். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சு பார்த்துக்கலாம், செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம பொருத்தம் பார்க்கறதுக்கு இந்தந்த நட்சத்திரங்கள்லாம் இந்தந்த ஜாதகத்துக்கு சரி வரும்னு குறித்து கொடுக்குறோம். அப்படி குறித்து கொடுக்குறப்ப கூட இந்த 7ஆம் அதிபதி நின்ற ராசிக்கு 1, 5, 7, 9 ராசியில் இருக்க நட்சத்திரங்களை மட்டும் எடுத்து அந்த நட்சத்திரங்களை மட்டும் குறித்து கொடுத்தோம்னா அதில் எதிரிடையில் வர நட்சத்திரங்கள் இருக்கா, ஒரு ஜாதகத்துக்கு இன்னொரு ஜாதகத்துக்கு எதிரிடையில் வர நட்சத்திரங்கள் இருந்தால் அதை விளக்கிடணும். வைநாசிகம் இருந்தால் அதை விளக்கிடணும். மிச்ச நட்சத்திரங்களை எடுத்து கொடுத்து இந்த நட்சத்திரங்களில் உங்கள் கலத்திரத்தை அமைச்சுக்குங்கன்னு சொன்னால் இது மிக சிறப்பாக அமையும். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இது எல்லா வகையிலையும் இந்த 10 பொருத்தத்துலேயும் இது நின்றுடும். அதையும் பார்த்துடலாம். நீங்கள் நம்ம ஒவ்வொன்றுமே பார்க்குறப்போ
ஒரு வித்தியாசமான ஒரு முறை எல்லா இடத்துலையுமே வருது. எல்லாருமே வந்து ஒரே முறையில் பார்க்கறது இல்லை. ஏன்னா ஐயா சொன்னதுக்கு நான் சொன்னால் அதுக்கு தான் நான் சொல்வேன், ஜாதகத்தில் ஆண் ஜாதகத்தில் சனி எங்கே இருக்காரோ அதுக்கு 1, 2, 3, 7, 10, 12 தான் அவங்களுக்கு எத்தனை குழந்தை இருந்தாலும் சனி இருக்கும்னு நான் சொல்லுவேன். நிறையா மீட்டிங்கில் அதை சொல்லியிருக்கேன். இல்லைன்னா ஒரு கட்டம் சனி வக்கரமாக இருந்தால் ஒரு கட்டம் மாறி இருக்கும். இதை நிறையா மீட்டிங்கில் நான் சொல்லியிருக்கேன். இவ்வளோ ஒரு துல்லியமான கணக்கு தான் நம்ம ஜாதகம். இன்னைக்கு காலையில் கூட ஒரு பட்டிமன்றம் ஓடிச்சு, இந்த பராசுர மணிமன்றத்திலையா, நீங்கள் அதில் இருக்கீங்கல்ல, அதில் ஒரு பட்டிமன்றம் ஓடிச்சு. அதில் நான் ரிப்ளை போட்டுக்கிட்டு இருந்தேன். ஒருத்தர் சொன்னார், இவங்க வந்து ஜோதிடர்கள் எல்லாரும் சரியாக பலன் சொல்கிறதில்ல அப்படின்னு போட்டிருந்தார். அதுக்கு நான் போட்டிருந்தேன், தன்னைத்தானே ஜோதிடர்கள் தாற்றிக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு நான் மெசேஜ் போட்டேன். அதுக்கு ஒருத்தர் போட்டிருந்தார், நாங்கள் எல்லாத்தையும் சொல்லலை, குறிப்பிட்ட மாதிரி தான் சொல்கிறோம் அப்படின்னாங்க. அதுக்கும் நான் பதில் போட்டேன், அது ஜாதகம் பார்க்க வரவனோட விதி. அவன் விதி நல்லா இருந்தது அப்படின்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஜோதிடர்கிட்ட வந்திருப்பான். விதி சரியில்லை, அவன் இப்படி தான் மாட்டணுன்னு இருக்க போக ஜோதிடம் படித்து கொண்டு ஜோதிடம் பார்க்கும் நபர்களிடம் சென்றிருப்பார்னு போட்டேன். அப்போ கூட ஜோதிடர்கள் சரியான ஜோதிடர்கள் இல்லைன்னு நான் சொல்ல. இது மாதிரி நமக்குள்ள அந்த ஒற்றுமையும் வரணும். யாரும் யாரையும் தாழ்த்தி பேசக்கூடாது அப்படிங்கிறத நான் அதில் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சாதாரணமாக இந்த விதிகள் பேசுது. குழந்தை பாக்கியத்தை பற்றி சொன்னாங்க ஐயா. குழந்தை பாக்கியத்துக்கு வந்து அவர் சொன்னப்போ இந்த கிரக நிலை ஒரு சிலது சொன்னார். நீங்கள் பாருங்கள், குரு தனியாக எந்த இடத்துல நின்னாலும் மேக்சிமம் அவர் ஒரே குழந்தையாக இருப்பார். அவருக்கு 2-12 இருக்கக்கூடிய கிரகங்களும் அவள் பார்வைப்படக்கூடிய கிரகங்களும் இடங்களும் அவருடைய எத்தனை குழந்தைங்கிறத சொல்லும். அதுவே ராகு இருந்தால் அந்த குழந்தை ஒன்று அபாஷன் ஆகிருக்கும். நடுவில் இந்த பக்கம் ராகு கேது இந்த பக்கம் நின்னார்னா அதோட குழந்தை தடையாயிருக்கும். இதுவும் நாடி விதி தான், நீங்கள் பார்த்துக்கலாம், கேட்டுக்கலாம். இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் எடுக்க முடியும். துருவ கணிதம் அந்த காலத்தில் நோட்டில் பின்னால் எழுதி வச்சு பார்த்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு குரூப்பாக இருந்தாங்க. அன்னைக்கு ஜோதிடம் பார்த்தவர்கள் யார்? ஒரே ஒரு குரூப் தான். எங்கே போனாலும் அவங்க தான் ஜோதிடர்களாக இருப்பாங்க. அவங்க சௌரியத்துக்கு பின்னால் எழுதி வச்சு அவங்கவுங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. லா சு அப்படின்னு போட்டு இல்லைங்களா. ஆனால் இன்னைக்கு அந்த விதியை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம ஒரு ஜாதகத்தை வச்சுட்டு அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்கிறத சொல்கிறோம். இது இவங்க குழந்தை தானாங்கிறதுக்கும் அந்த சனியை வச்சு சொல்லிடலாம். அந்தளவுக்கு இருக்குல்ல. ஜாதக ஆராய்ச்சி ரொம்ப முக்கியம். ஐயா சொன்ன மாதிரி வர ஜாதகத்தெல்லாம் வச்சு நீங்கள் பாருங்கள், கணக்கு போடுங்க அப்படிங்கிறாரு இல்லையா, அதுதான் கரெக்ட். அதுக்காக தான் நான் இப்போ பிஹெச்டிக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் ஸ்ரீகரி ஜோதிட வித்யாலயத்தில். அந்த மாதிரி நம்ம ஒரு ஆராய்ச்சியில் போனோம்னா மட்டும்தான் இந்த ஜாதக வழியில் நம்ம எத்தனை விதி இருந்தாலும் அந்த விதிகளை வந்து நம்ம உள்கொண்டு வர முடியும். படித்ததுனால ஒருத்தருக்கு ஞானம் வந்துரும்னு சொன்னால் நான் நம்ப மாட்டேன். படித்ததுனால ஞாபகம் வந்துருமா? ஆனால் வராது. அனுபவத்தில் தான் வரும். கேள்வி ஞானத்தில் ஞானம் வரும். நீங்கள் இப்படி கருத்தரங்கத்தில் பேசுகிறப்ப கேட்டோம்னா அது மனசில் பதியும். அதே புஸ்தகம் வாங்கி படித்தோம்னா பதியறதில்லை. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றையும் யோசனை பண்ணி போக வேண்டியது இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விதி பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ எப்படி நம்ம வந்து 7ஆம் அதிபதிக்கு சொன்னோம் கலத்தரத்துக்கு, அதே மாதிரி பாருங்க உங்கள் 5ஆம் அதிபதி அவர் வந்து எங்கே நிற்கிறார்? நவாம்சத்தில். அதுக்கு 1, 5, 9, 7 ராசியில் தான் உங்கள் குழந்தைங்க பிறக்கும். உடைப்பட்ட நட்சத்திரங்கள் இருந்தால் ஒரு கட்டம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான்.
ஒவ்வொன்றுக்குமே இப்போ நம்ம ஆரம்பத்தில் வந்து சனிக்கு சொன்ன மாதிரி 1 2 3 7 10 12 சொன்ன மாதிரி இது எல்லாத்துக்குமே விதி இருக்குது. நீங்கள் உங்ககிட்ட உங்கள் ராசி தெரியும்னா நீங்கள் போட்டு பாருங்கள். அந்த அளவுக்கு அனுபவத்தில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் எந்த புக்கும் இல்லை. இப்போ நாம் பேசக்கூடிய இடம், ஒரு ஜோதிட கருத்தரங்கில் போகக்கூடிய இடத்துல தான் இந்த தகவல்லாம் நமக்கு கிடைக்கிது. இது ஒன்றும் நான் கண்டுபிடிக்கல. இந்த தகவல்கள் இந்த மாதிரி கருத்தரங்கத்துக்கு போகிறப்ப தான் கிடைக்கிது. ஐயா 2 பாயிண்ட் சொன்னாலும் 12ஆம் இடத்தை பற்றி நச்சுன்னு சொன்னார். இதை ஒரு மீட்டிங்லேயே பேசலாம், அந்த அளவுக்கு ஐயா சொன்னார். அது மாதிரி நம்ம ஒவ்வொரு பாகவத்தையும் எடுக்கிறப்போ அந்த பாகவத்துக்கான காரகங்கள் எங்கெங்கே ஒளிஞ்சிருக்குங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம்னா நாம் தான் பெரிய ஜோதிடர். வேறு யாருமே தேவையில்லை. அவர் பெரிய ஜோதிடர், இவர் பெரிய ஜோதிடர்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் இன்னைக்கு வந்து ஒரு நம்ம லக்கண புள்ளி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம லக்கண புள்ளியை 2ஆம் பாகவம் எது அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம 2ஆம் பாகம், இப்போ எனக்கு கும்ப லக்னம் 2ஆம் பாகவாதி குருன்னு எடுக்கிறோம். ஆனால் கேபி சிஸ்டத்தில் எப்படி எடுக்கிறாங்க? லக்கண புள்ளி நின்றது சதயம்னா 2ஆம் அதிபதி சனின்னு எடுக்கிறாங்க. ஏன்னா 4ஆம் பாதத்தில் சதயம் 2ஆம் பாதத்தில் எனக்கு புள்ளி நிற்கிது அப்படின்னா அந்த கட்டத்தில் 4ஆவது பாதம் அது கும்பத்தில். அப்போ மீனத்தில் 4ஆவது பாதம் எது அப்படின்னா உத்திரட்டாதி வரும். அப்போ சனி தான் உனக்கு 2ஆம் அதிபதினு அவங்க பேசுகிறாங்க. இதுவும் சரியாக தானே வருது, சரியாக வராமல் போகலையே. அந்த மாதிரி நிறையா நான் இதெல்லாம் கேட்க ஒவ்வொரு மீட்டிங் கேட்க எனக்கு இது எவ்வளவு தான் ஆராய்ச்சி பண்ணுறதுன்னு புரியாமல் உட்காந்துட்டு இருக்கேன். நான் அந்த அளவுக்கு ஒவ்வொரு மீட்டிங்லேயும் சமாச்சாரங்கள் கிடைக்குது. இப்போ நம்ம வந்து திருமணத்துக்கு என்ன சொல்கிறோம்? யாரை பார்க்குறோம்? 7ஆம் அதிபதி தான் பார்க்குறோம். 7ஆம் அதிபதி பார்க்குறோம், 2ஆம் அதிபதி பார்க்குறோம். குடும்பம் நல்லா இருக்குமா, நல்ல மனைவி கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்குமாங்கிறதுக்கு. அந்த 3ஆம் பாகவத்தையும் பார்க்கணுன்னு ஐயா எவ்வளோ வலியுறுத்தி சொன்னார் பாருங்க. 3ஆம் பாகம் சரியில்லை அப்படின்னா அவனுக்கு வீரியம் குறைவு. அதே மாதிரி 12ஆம் பாகம்னு அதான் ஐயாவுக்கு ஞாபகப்படுத்தினேன். அயனசயன பாகம் அது. 12ஆம் பாகமும் சரியில்லைனாலும் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. அவனுக்கு அந்த சுகங்கள் கிடைக்காமையே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ 5ஆம் பாகம் நல்லா இருந்தால் அடுத்து 6ஆம் பாகமும் நல்லா இருக்கணும். அப்போ தான் அந்த 5ஆம் பாகத்துக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும். இப்போ நம்ம 6ஆம் பாகவத்தை நம்ம சொல்கிறப்பெல்லாம் என்ன சொல்கிறோம்? கடன், நோய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த 6ஆம் பாகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் சரியான வேலை அமையும் இல்லையா? இதை வந்து நாம் ஏதாவது ஒரு வகையில் குறை சொல்லிட்டு தான் இருக்கிறோம். நான்லாம் 6ஆம் பாகவத்தை பார்த்தோன்னே அவனுக்கு வேலையை பற்றி பேசுவேன். இல்லை நீ அவன் சொந்த தொழில் செய்கிறானா, அடிமை வேலை செய்கிறானாங்கிறத 6ஆம் பாகத்தை வச்சு தான் முடிவெடுக்கிறோம் நம்ம. இதை வந்து கடன் வருமா? வரும். ஆனால் அங்கே சுபகர் இருந்தால் வந்த கடன் கட்ட முடியும் இல்லையா? நல்ல வேலை அமைஞ்சிடும், அவன் கட்டிடுவான் இல்லையா? அப்போ அங்கே மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது வேலையை தான் பார்க்கணும். அவனோட சுகங்கள் எங்கே நிற்கிது. அதே மாதிரி 7ஆம் அதிபதி போய் 6ல் உட்கார்ந்துட்டார் அப்படின்னாக்கா அங்கே வந்து என்ன நடக்கும்? நோயுள்ள மனைவி இருப்பாள். அவங்க ஏதாவது ஒரு நோய் வாழ்நாள் பூரா கூட இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த அந்த இடத்துல நம்ம நோயை தான் எடுக்க முடியும். அங்கே போய் அங்கே வேலையை எடுக்க முடியாது. இதையும் நம்ம 6ஆம் பாகவத்தை பற்றி பேசுகிறப்போ கவனித்து பேசலாம். அதே மாதிரி இந்த 6ஆம் பாகவத்தை பார்த்தீங்கன்னா 6ஆம் பாகவத்துக்கு நேர் எதிர் 7ஆம் பாகமும் அதனோட பரிகாரங்களை சொல்லும். அப்போ அங்கே இருக்கிற கிரகம் ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா கூட நமக்கு நல்லது தான் நடக்கும். அந்த கிரகம் இந்த 7ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடியது 7ஆம் இடத்தை, அதாவது 6க்கு 7, 6க்கு 7ங்கிறப்போ லக்னத்தை, அதாவது 2ஆம் இடம் வந்துருமா?
அப்போ அங்கே நல்லா இருந்தால் தான் இந்த இடம் நல்லா இருக்கும், 6ஆம் இடம் நல்லா இருக்கும். 6, 7, 8, 9, 10, 11, 12, 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா 6ஆம் இடம் சப்போர்ட் பண்ணும். அந்த சப்போர்ட்னால அவன் நல்ல நிலைக்கு வந்துடுவான். அந்த 6, 12 தொடர்பு ஏற்பட்டாலும் அவன் வாழ்க்கையில் நல்லா தான் இருப்பான். அதையும் நீங்கள் கவனிச்சுக்கலாம். ஒவ்வொரு இடத்துலையுமே நான் போகிறப்போ மெயினாக நான் பேசுகிறது இந்த தொழில் ஸ்தானத்தை பற்றி பேசுகிறப்போ கன்னி லக்னம், மீன லக்னம், விருச்சிக லக்னம், இவங்க மேச லக்னம், இவங்கெல்லாம் தொழில் செய்கிறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மிதுன லக்னத்துக்கு நமக்கு வந்து 10ஆம் இடம் வந்து மேஷமாக வரும். மிதுன லக்னத்துக்கு 11ஆம் இடம் மேஷமாக வரும். 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம். இங்கே அந்த புதனுக்கு செவ்வாய் வேதகனாக வருவார். அதனால் இவரால் சம்பாதிக்க முடியாது. சம்பாதிச்சாலும் இவரால் அதை பாதுகாக்க முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்னி லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னி லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியாக அவரே வருவார். அந்த இடத்துல பிரச்சனைகள் கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த விருச்சிக லக்னத்தை எடுத்தீங்கன்னா விருச்சிக லக்னத்துக்கு 11ஆம் இடமா கன்னி லக்னம் வரும். ஸோ அவங்களுக்குமே தொழில், சொந்த தொழில் பண்ணாங்கன்னா அதனால் லாஸ் தான் வருமா ஒழிய லாபம் சம்பாதிக்கவே முடியாது, பிரச்சனைகளோடு தான் இருப்பாங்க. ஆனால் இந்த மிதுன லக்னக்காரரும் விருச்சிக லக்னக்காரரும் சொந்த தொழில் செய்யறதுங்கிறது பிரச்சனையில் தான் செய்வாங்களே ஒழிய, அப்படியே செஞ்சாங்கனாலும் லாபம் வந்தால் உடனே அவங்க வீட்டாளுக்கு பேரில் மாற்றி விட்டாங்கன்னா பிரச்சனை இருக்காது. தானே வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு மேலே கடன் ஆகும், தொழிலே பிரச்சனையாகும். இதே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி திருமண பொருத்தத்திலையுமே இந்த மிதுனம் கன்னி லக்னக்காரரை மேசம் விருச்சிக லக்னக்காரரை கூட சேர்த்தக்கூடாது. சேர்த்துனாலும் அந்த இடத்துலையும் இந்த பாசகன் வேதகன் 2 பேரும் அந்த கணக்கில் போனீங்கன்னா இவருக்கு அவர் வேதகன், அவருக்கு இவர் வேதகன். அப்போது திருமண பொருத்தத்துலேயும் அந்த மாதிரி சேர்த்துனாலும் கண்டிப்பாக அந்த வாழ்க்கை சிறப்படையாது, டைவர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் கவனித்து பார்த்து நம்ம திருமண பொருத்தத்தில் கொண்டு போகலாம். சின்ன சின்ன வேலை தான். இப்போ நான் அன்றைக்கி எதிரடை பேசினப்போ கூட நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஜென்ம நட்சத்திரம், ஆணோட ஜென்ம நட்சத்திரம் பெண்ணோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு எதிரடையில் வரக்கூடாது. இல்லைன்னா பெண்ணோட நட்சத்திரம் ஆணுக்கு எதிரடையில் வரக்கூடாது. இது ரெண்டும் வந்துருச்சுன்னா 10க்கு 10 பொருத்தம் இருந்தாலும் கட்ட பொருத்தம் இருந்தாலும் அவங்க டைவர்ஸ் ஆகியே தீருவாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த எதிரடை அந்த திருமண பொருத்தத்தில் மட்டும் இந்த ஜென்ம நட்சத்திரத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை பிரச்சனையில் தான் போயிட்டுருக்கு. அதையும் நீங்கள் கவனித்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில் அப்படின்னு நம்ம போகிறப்போ நாம் என்ன பண்ணுறோம், போன மீட்டிங்கில் கூட நான் சொல்லியிருந்தேன், இந்த தர்ம ராசியும் கர்ம ராசியும் சேர்ந்ததுனாவே அவங்களால தொழிலில் மிச்சப்படுத்த முடியறதில்ல. ஏன் அப்படின்னா கர்மத்துக்காக செலவாயிடுது. அதான் அந்த தொழிலை குறிக்கிறப்ப நம்ம வந்து 10ஆம் பாகம் எங்கே இருக்குது, 10ஆம் அதிபதி எங்கே இருக்கார், 10ஆம் அதிபதி என்ன பொசிஷன் இருக்கார் அப்படிங்கிறத மட்டுமே பார்க்குறத விட, இப்போ நம்ம என்ன பார்க்கணும், 10ஆம் அதிபதி ராசி கட்டத்தை மட்டும் பார்க்குறவங்க 10ஆம் அதிபதி எங்கே இருக்கார், என்ன பலத்தோடு இருக்காருன்னு பார்க்குறாங்க. அதே நவாம்சத்தை பார்க்குறவங்க 10ஆம் அதிபதி நவாம்சத்தில் எங்கே இருக்கார், அந்த அதிபதி எப்படி இருக்காருன்னா அது சம்பந்தப்பட்ட தொழில் நம்ம பேசுகிறோம். ஆனால் இந்த பாசகன் வேதகனில் அது வந்து மாட்டினாவோ இல்லை இந்த கர்மராசி அந்த தர்மம் கர்மம் காமம் மோட்சம் இந்த இதில் நம்ம போய் ரெண்டும் ஒன்றா மாட்டுச்சுனாவோ நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதையும் நம்ம பார்த்து தான் ஒருத்தர் தொழில் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க முடியும். நான் வந்து தொழிலுக்கு எங்கிட்ட வர்றவங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை பார்க்குறப்ப நான் அப்படி தான் பார்க்குறேன். அதே மாதிரி திருமண பொருத்தம் வந்துட்டான எதிரடை பார்க்காம யாருக்கும் திருமண பொருத்தமே சொல்கிறதில்லை. அந்த அளவுக்கு அதில் விஷயம் இருக்குது, அது கரெக்டாக வேலையும் செய்யுது. நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இப்போ நம்ம ஐயா சொன்னார் 4ஆம் பாகம்.
4ஆம் பாகம் நல்லா இருந்தால் தான் வண்டி வாகனம் எல்லாமே அமையும் சொன்னார். அந்த 4ஆம் பாகத்துக்கு 7ஆம் பாகம் நல்லா இருந்தால் தான் எல்லாமே அமையும். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா ஒன்று கிடைக்கணுன்னா நமக்கு எதிரில் இருக்கவங்க சப்போர்ட் பண்ணால் தான் கிடைக்கும். அதை வச்சு நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், இப்போ நம்ம தொழிலுக்கு போகிறப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நட்சத்திரத்தை எடுக்கிறோம். அந்த நட்சத்திரம், இப்போ அவங்க பிறந்த நட்சத்திர அதிபதி, இவங்களை வச்சுக்கிட்டு நம்ம தொழில் அங்கே எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னாக்கா இன்னும் சூப்பராக வரும். கேபி முறையில் பார்க்குறப்போ அந்த நம்ம பாகவ கட்டம் போடுறோம் இல்லைங்களா, பாகவ கட்டத்தில் கிரகம் எங்கே இருக்குது, நம்ம சூரியன் 10ல் இருக்காருன்னு சொல்லுவோம். பாகவ கட்டத்தில் பார்த்தா அவர் 9ல் இருப்பார். அப்போ அப்படி இருக்கிறதுல பார்த்தா 10ஆம் அதிபதி யார் அப்படிங்கிறத பாகவ கட்டத்தில் பார்த்துட்டு போனோம்னா பக்காவாக சொல்லலான்றது என்னோட கருத்து. அந்த தொழில் ஸ்தானத்தை பார்க்குறப்ப மட்டும். திருமணம்னு போகிறப்ப பார்த்தீங்கன்னா அங்கேயும் பாகவ கட்டம் வேலை செய்யும். ஐயா சொன்னார் ஒரே ஒரு வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தையை நான் ரொம்ப திருப்பி கேட்டதுக்கு காரணம் அதுதான். லக்ன புள்ளி, ராசி புள்ளி, லக்னாதிபதி நின்ற புள்ளி, இது 3ம் அந்த கடைசியில் போய் நின்றுச்சுன்னா கண்டிப்பாக அவன் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. 3 தேவையில்லை, 2 இருந்தால் போதும் இல்லைங்களையா. 2 பேர் போய் அங்கே நின்றால் போதும், அவன் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ஏன்னா லக்ன புள்ளியும் லக்னாதிபதியும் மேல் நோக்கு நட்சத்திரம் நின்றுட்டாவே அவன் குடிசையில் பிறந்தாலும் மேலே வருவான்றது ஒரு விதி இருக்கு. அதே மாதிரி அவன் கீழ்நோக்கு நட்சத்திரத்தில் நின்றுட்டாங்கன்னா அவன் தலைகீழாக நின்னாலும் அவன் மேலே போக முடியாது. அது விதி, நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதுபோல தான் இதுவும். லக்ன புள்ளி எடுக்கிறதுங்கிறது பெரிய ஸ்ட்ராங். அதனால தான் நமக்கு கேபியில் சொல்கிறதே லக்ன புள்ளி சதயம் 4-2ல் இருக்குது, அது கும்பத்துக்கு 4வது பாதம். அப்போ மீனத்தில் 4வது பாதம் தான் உனக்கு 2ஆம் இடம். அப்படிங்கிறப்ப 2ஆம் இடம் உத்திரட்டாதி வருது. அப்போ உனக்கு சனி தான் 2ஆம் அதிபதிங்கிறார். ஏன் எனக்கு லக்னாதிபதியாக தான் உனக்கு 2ஆம் அதிபதிங்கிறார் அவர். இது கேபியில் அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க. அதனால் ஒவ்வொருத்தருமே ஒன்றொன்றையும் கவனிக்கிறப்போ பல முறையில் அதை யோசனை பண்ணி ஒரு தீர்வாக சொன்னோம்னா அதில் எந்த விதமான ஒரு குறையுமே இல்லாத ஒரு ஜாதக பலன்கள் நம்மளால் சொல்ல முடியும். அதுவும் பாசகாதிபதிகள் குரூப்பு அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யுங்க. ஏன்னா நம்ம சொல்லுவோம் சனியும் சுக்கிரனும் 2 பேரும் நட்பு கிரகங்கள் நம்ம சொல்லிட்டுருக்கோம் பராசர முறைப்படி. ஆனால் சுக்கிரனுக்கு சனி வேதகனாக வருவார். அங்கே கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் சரியாக வரும். நம்ம பராசர முறைப்படி என்ன சுக்கிரனும் சனியும் நண்பர்கள் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆனால் அந்த சுக்கிரனுக்கு சனி வேதகனாக வருவார். அதே சனிக்கு சுக்கிரன் பாசகனாக வருவார். சனிக்கு தான் சுக்கிரன் நட்பு, சுக்கிரனுக்கு சனி பகை. இதுதான் பாசகாதிபதிகளோட தீர்மானம். அதில் கவனித்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி சூரியனும் சந்திரனும் ஒரு கட்டத்தில் சேர்ந்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த கணவன் மனைவி பிரச்சனையில் தான் இருப்பாங்க. 2 பேருக்கும் உள்ள ஒற்றுமை இருக்காது. ஆனால் நாம் என்ன சொல்லுவோம், கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்கன்னு சொல்லுவோம். ஆனால் ஒற்றுமையாக இருக்கவே மாட்டாங்க. நீங்கள் விசாரித்து பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்னா சந்திரனுக்கு சூரியன் வேதகன். இவங்க 2 பேரும் ஒரு கட்டத்தில் சேர்ந்திருந்தாவோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாவோ கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையே இருக்காது. இதையும் நீங்கள் ஆராய்ச்சியில் பார்த்துக்கலாம். சரி, இது வரைக்கும் நான் சொல்லிட்டேன். எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதனால் நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா 50 வயதுக்கு மேல் கல்யாணமாகாமல் இருக்கும் ஜாதகங்கள் எனக்கு தேவைப்படுது. கொஞ்சம் எல்லாரும் எனக்கு வாட்ஸ்அப்பில் கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா என்னோட பிஹெச்டிக்கு சௌரியமாக இருக்கும். நான் ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தில் பிஹெச்டி ஆராய்ச்சி கல்வி ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கு 50 வயசுக்கு மேலேயும் கல்யாணமாகாமல் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் எனக்கு தேவைப்படுது. இதில் ஆராய்ச்சி கல்வி ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கு 50 வயசாகியும் திருமணமாகாத ஜாதகங்கள் எனக்கு தேவைப்படுது. ஏன்னா மினிமம் 50 வேணும்.
அதனால் எல்லாரும் அந்த மாதிரி ஜாதகங்கள் இருந்தால் எனக்கு டேட்டு டைமு பர்த் பிளேஸ் கொடுத்தாலும் போதும், இல்லை ஜாதகத்தை வந்து ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டாலும் போதும். ஃபோன் நம்பர் 9364111294, அதாவது 93 64 11 12 94. இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா போதும், நான் கொஞ்சம் இதை ரெடி பண்ணிக்குவேன். நன்றி, வணக்கம். ஐயா இது வரைக்கும் அருமையாக சிறப்பாக பேசினார். திருமணமாகாத ஜாதகங்கள் என்னிடம் கொடுங்க ஐயா, நான் பிஹெச்டி ஆராய்ச்சி பண்ணுறாரு, என்கிட்ட நிறைய இருக்குது, என் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க, உங்களுக்கு நிறைய தரேன்.